வணக்கம் மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு இருக்குதுல்ல, அந்த தமிழ்நாடு வந்து அந்த மத்திய அரசும் சரி, சுற்றி இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அந்த அண்டை மாநிலங்களும் சரி, ரொம்ப இழிச்சுவாயா நினச்சிக்கிடுது, ரொம்ப கிள்ளுக்கிறையா நினச்சிக்கிடுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நெய்வேலியில் அனல் மின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனல் மின் நிலையத்தில் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அந்த கரண்ட் தயாரித்து இந்தியாவுக்கு பூரா கொடுக்குறாங்க. அந்த அனல் மின் நிலையத்துல வேலை பார்த்து அதுல முடியாம போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி ரைட்டு, ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்ன நம்ம இழக்கணும், ரைட்டு. அந்த அனல் மின் தயாரிக்கிறதுல தயாரிக்கிற அந்த கரண்ட்டு, அப்புறம் இங்க தமிழ்நாட்டில் எடுக்கிற அந்த மீத்தேனு, பெட்ரோலியம், அந்த ஈத்தேனு, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கனிம வளங்கள், அந்த தோண்டி இந்த பூமி கீழே இருக்கு பத்தியா, அந்த கனிம வளம் பூரா வந்து இந்தியாவுக்கு சொந்தம். நீ தயாரிக்கிற கரண்டா அது இந்தியாவுக்கு சொந்தம். மண்ணில இருந்து எடுக்கிறோமா அது இந்தியாவுக்கு சொந்தம். எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தம், அது பொது சொத்து. ஆனா காவேரியில இருந்து எனக்கு தண்ணி வரணுமே, காவேரியை பொது சொத்து ஆக்கு அப்படின்னு சொன்னா அது ஆக்க மாட்டோம். அது காவேரி வந்து கர்நாடகா பிரச்சனை, நீங்க கர்நாடகத்தை தான் பேசி வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே திறந்து விடுன்னு சொன்னாலும் திறந்து விட மாட்டேன்னு அவன் சொல்லுவான். அவன்கிட்ட நீனு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஆந்திராவை எடுத்துக்கோங்க, கிருஷ்ணா நதி நீர் எனக்கு போக, எனக்கு ஏதாச்சும் வெள்ளம் வருது, அந்த அணையில தேக்கி வைக்க முடியல, என் அணைக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் அப்ப திறந்து விடுவேன். பிடிச்சிக்கோ, முல்லை பெரியார் அணை நான் சொல்லி நான் எப்ப திறந்து விடுவேன்னா என் இஷ்டத்துக்கு, அப்பத்தான் நான் திறந்து விடுவேன்னு சொல்லிட்டு அங்க கேரளா அரசு. இப்படி சுத்தி இருக்கிற அரசு பூரா அவங்கவுங்க வளத்தை வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அவங்க மக்களுக்கு பாதுகாத்து வச்சுக்கலாம். ஆனா ஏன் மண்ணுல இருந்து எடுக்கிற அந்த கரண்ட்டு, இயற்கை வளம், இது பூரா நான் பொதுவா இந்தியாவுக்குன்னு கொடுத்துடணும். அப்ப நாங்க என்ன கேன பயல்களா நாங்க? அப்ப அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி என் அனல் மின் நிலையத்துல தயாரிக்கிற கரண்ட் எனக்கு சொந்தம், நான் விற்கிற விலைதான், அந்த விலைக்கு மித்த மாநிலத்துக்கு நீ வாங்கி கொடுக்கணும்னா கூடு, இல்ல நீ வாங்கலைனாலும் போ, நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுகிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா மத்திய அரசு ஏத்துக்கிடுமா? அது எப்படி ஒரு மாநிலத்துக்கு ஒரு சட்டம், மித்த மாநிலங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம்? அது என்னன்னு புரியலையே.